கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு தொகுதியில் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்ட தாவேக வேட்பாளர் விக்னேஷ் மக்களோடு மக்களாக இருந்து பணியாற்றுவேன் என்று உறுதியளித்தார். மக்கள் மத்தியில் பேசிய அவர் அரசியலில் புதிதாக வருபவர்களை எதிர்த்து அவர்கள் மீது அவதூறு பரப்பும் முயற்சி நடப்பதாக குற்றம் சாட்டினார். விஜயகாந்த் அரசியலுக்கு வந்தபோதும் இதே போன்ற தாக்குதல்கள் நடந்ததாகவும் தற்போது தாவேக தலைவர் விஜய்க்கு எதிராக அதே முயற்சிகள் நடப்பதாகவும் தெரிவித்தார். அதிக செலவில் தேர்தலில் போட்டியிடுபவர்கள் மக்களுக்கு சேவை செய்ய முடியாது என்றும் அவர் கூறினார். 50 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் மாற்றத்திற்கான வாய்ப்பு உருவாகி உள்ளதாகவும், எனவே தனக்கு ஒருமுறை வாய்ப்பளித்தால் மக்களோடு மக்களாக இருக்கும் எம்எல்ஏவாக இருப்பேன் என்றும் தாவேக வேட்பாளர் விக்னேஷ் உறுதியளித்தார். இந்த பகுதியோட கடைசி பகுதியா இருக்கிறது நம்ம பகுதி தான். ஆனா எனக்கு இதுதான் வாசல் படின்னு சொல்லி என்னோட முதல் பிரச்சாரத்தையும் மாதம்பட்டியில் இருந்து தான் தொடங்கினேன். இதை நம்புங்க, கடைசி வரைக்கும் இந்த எந்த திட்டங்கள் கொண்டு வந்தாலும் முதல்ல மாதம்பட்டியில் இருந்து தான் கடைசி கிணத்துக்கடவு வரைக்கும் அந்த திட்டங்களை செயல்படுத்த நினைக்கிறேன். வாய்ப்பு கொடுங்க, வாக்களிங்க. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.